பொதுவாக இந்த ரிஷபராசிக்கு 7வது வீடு வந்து செவ்வாய், அதான் களத்திர காரகன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து 7வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். 7வது வீடு நல்லா இருக்கணும், அந்த வீட்டில் நல்ல சுப கிரகங்கள் இருக்கணும், அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கணும். அதே செவ்வாய் தான் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து ஜாக்கிரதையாக இதை அனலைஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணணும். அதே மாதிரி 5வது வீடு புதன். புதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஏன்னா காதல் திருமணங்களுக்கு 5வது வீடு தான். அப்போ வந்து காதல் திருமணங்கள் வந்து நடக்குமா அப்படின்றதுக்கு 5வது வீட்டை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் நல்ல பொசிஷனில் இருக்கணும். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல முறையில் நடக்கும். இதுக்கு அடுத்து வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா 9வது வீடு. 9வது வீட்டுக்கு அதிபதி வந்து சனி பகவான். சனி பகவான் வந்து பல பேருக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தினால இவங்களை பொறுத்தவரை சனி பகவான் யோகக்காரகன். சனி பகவான் நல்ல பொசிஷனில் இருந்தாருன்னா உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் திருமணங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும். ஏன்னா 9வது வீட்டுக்கு அதிபதி வந்து இவங்களுக்கு சனி பகவான், 11வது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு இவங்களுக்கு சனியும் நல்லா இருக்கணும், குருவும் நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து சனி பொதுவாக உங்களுக்கு யோகக்காரகன் அப்படின்றதுனால சனி பாதிக்காமல் இருந்தாலே இவங்களுக்கு வந்து திருமணங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவங்கள் அப்படின்னு அந்த 2 விஷயத்தை பார்த்துட்டோம். திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இது 3 இருக்குது. கிருத்திகையினுடைய 2, 3, 4 பாதங்களாக இருந்து நீங்கள் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரமாக இருந்ததுன்னா நீங்கள் பிறக்கும் பொழுதே வந்து உங்களுக்கு சூரிய தசை இருக்கும். அதுக்கடுத்து சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம். அதுக்கடுத்து இந்த ராகு தசை இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது. இந்த ராகு தசையில் வரக்கூடிய செவ்வாய் புத்தி, இந்த ராகு தசையில் வரக்கூடிய சுக்கிர புத்தி, இந்த ராகு தசையில் வரக்கூடிய புதன் புத்தி, இதெல்லாம் வந்து அது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அது அவர் தான் வந்து 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கார். அதனால் புதன் அப்படி நம்ம சொல்கிறோம். 7வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். அப்போ வந்து ராகு திசையில் செவ்வாய் புத்தி. இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன், அதனால் ராகு திசையில் சுக்கிர புத்தி. ஸோ இந்த மாதிரியான தசா புத்திகள் நடக்கும் பொழுது, அது மட்டும் இல்லாமல் ராகு திசையில் சனி புத்தியில் கொஞ்சம் டிலே ஆகும். டிலே ஆகி பிரச்சனை ஆகி கடைசி நேரத்தில் குழப்பமாகி கடைசி நேரத்தில் கல்யாணம் ஆகிடும். ஸோ வந்து இது மாதிரி வந்து ஏன்னா ராகு திசையில் சனி புத்தி வந்து அது மாதிரி, ஏன்னா 2 பேருமே சனி மாதிரி பலன் தர்றதுனால முழுமையான வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து முழு வீடியோவை பார்த்து பலனடையுங்கள். நன்றி.